எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களே. இந்த இரவு விசேஷமாய் நாம் 2 அற்புதமான சாட்சிகளை கேட்க போகிறோம். குறிப்பாய் யார் நீங்கள் தொடர்ந்து இந்த வாரத்திலே விசுவாச பிரயாணத்தில் எங்களோடு இணைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றும் நாம் இந்த விசுவாச பிரயாணத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். குறிப்பாய் நாம் நீதிக்கான இந்த நிகழ்ச்சியினுடைய ஆவியிலே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இல்லையா பாஸ்டர் நரேஷ்? மிக நிச்சயமாக தொடர்ந்து இந்த நாட்கள் உங்களோடு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். நீதி இந்த வார்த்தையானது மிக பலனானது. என தேவனோடு யார் ஒருவர் தன் வாழ்க்கையை வாழ்கிறவரா இருக்காங்களோ, தேவன் மீது தன் விசுவாசத்தை வைத்தவர்கள் அநீதியானதை தன் வாழ்க்கையில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. என தேவன் நீதியானவரா இருக்கா, அவருடைய வழிகளில் நடக்கிற நாமும் அதே நீதியை பின்பற்றுகிறவராகவும், மேலும் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவும் போராடுகிறவரா இருக்கும். கண்டிப்பா அநீதியை கர்த்தர் வெறுக்கிறார். அது எந்த விதத்திலிருந்து, எந்த ரூபத்துல, எந்த சூழ்நிலையிலே வந்தாலும் சரி, உலகம் என்று சொல்லும் போது கண்டிப்பாய் பரவலாய் அநீதிகளை நாம் பார்ப்போம். யோசிச்சு பாருங்க மக்கள். ஏதாவது நம்ம எல்லாருமே பொதுவாக யோசிக்க முடியும். இந்த மாதிரி நான் என் கையில வைத்திருக்கிற பிரகாரமாய் ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் ஒருத்தருக்காய் கொடுக்கப்படுது. ஸ்கேன் ரிப்போர்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், எல்லா மருத்துவ ரிப்போர்ட். ஒரு இளம் பெண் திருமணமாகி ஒரு இளம் பெண் அந்த ரிப்போர்ட்டை கையில வாங்கும்போது என்ன மாதிரி ஒரு ரிப்போர்ட் அது? உங்களுடைய குழந்தை நீங்க அபார்ட் பண்ணணும். இந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில சூழ்நிலைகள் இந்த குழந்தைய கண்டிப்பா நீங்க அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா பிற்பாடு இயற்கையான விதத்துல ஒரு குழந்தை பிறக்க உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு இளம் பெண்ணுக்கு சொல்லும்போது, திருமணமான ஒரு இளம் பெண்ணுக்கு சொல்லும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கு? மிக நிச்சயமாக ஒரு நபர் இந்த இடத்துல குறிப்பா பெண்ணாய் இருந்து தாயாய் மாறப்போகிற அந்த முதல் அனுபவம் மிக விசேஷமானதா இந்த இடத்துல இருக்கும். அந்த நாட்கள் அவங்க இந்த இடத்துல விசேஷமா இந்த இடத்துல கடந்து போவாங்க. ஆனா ஒரு குறைபாட்டு நிமித்தம் அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே அதை இழக்க வேண்டிய தருணம் இந்த இடத்துல வரும்பொழுதும், அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி சரியாக இல்லை, அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அந்த தாய் அந்த பிள்ளையை இந்த இடத்துல இழக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும் போது அவ்வளவு வலியானது. மேலும் அதை சந்திக்கிற ஒரு நபர் எப்படியான ஒரு வலியோடு இருப்பாங்க. ஒருவேளை யார் நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, இது உங்களுடைய வலியானதா இந்த இடத்துல இருந்திருக்கலாம். நீங்க அந்த வலியை சந்திக்கிறவரா இருக்கீங்க, வெளியே சொல்ல முடியாதவரா. இதுதான் மிக சரியா இந்த நபருக்கும் கூட நடந்தது. இது ஒரு மிகப்பெரிய அநீதியானதாய் கூட நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு தாய் இந்த இடத்துல தன்னுடைய ஒரு பெண் தான் தாயாய் மாறப்போகிற அந்த சமயத்தின் நோக்கத்துக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா நீ இனியும் தாயா இல்லை அப்படின்னு சொல்றது அநீதி பாசம். அதாவது குறிப்பாய் நம்முடைய காலகட்டத்துல பேசும்போது அந்த பெண்ணை எத்தனை விதமான பெயர் சொல்லி உலகம் சமுதாயம் அழைக்கும். அந்த பெண்ணுடைய திருமணமே ஒரு கேள்விக்குறியா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இயற்கையான முறையில உங்களுக்கு இனி குழந்தை பிறக்காதுன்னு சொல்லும்போது அவங்க திருமண வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன, எப்படி அவங்களுடைய குடும்பம், எப்படி அவங்களுடைய வம்சம், பல கேள்விகள், பல யோசனை. அதாவது இது நான் சொல்ல வேண்டுமானால் பைபிள் காலத்தில் நாம் பார்க்கிற அன்னாள் வழக்கை விட கடினமான ஒன்று. ஏன்னா அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. ஆனால் இந்த பெண்ணுக்கு குழந்தை நின்று அதை கலைக்க வேண்டும். பிற்பாடு குழந்தையை பிறக்க வாய்ப்பே இல்லை. அதாவது அந்த ஒரு ருசி அனுபவத்தை பெற்று இனி அந்த அனுபவமே இல்லைன்னு சொல்ற மாதிரி தன்னுடைய கரத்துல ஏந்த வேண்டிய அந்த குழந்தைய கையில ஏந்த முடியாது. இனி வேறையே எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு வரும்போது மிக சரியால் நம் நினைவுக்கு வருவது அன்னாளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சூழ்நிலை. ஆனா எப்படி இந்த பெண் அந்த அநீதியை மேற்கொண்டார்? எங்கே அந்த அநீதியை மேற்கொண்டார்? எங்கே இந்த அதி அற்புதமான அதிசயம் நடந்தது? எங்கே கூடாத இந்த காரியம் முடிந்தது? எங்கே அவருக்கு நீதி செய்யப்பட்டது? மக்களே, இதுதான் இந்த சாட்சியை நீங்கள் கவனிக்கும்படியா நாங்கள் விரும்புகிறோம். சாட்சியை கேளுங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியை முன்னோக்கி செல்லலாம். வணக்கம். என் பேர் ஷீலா. நான் பெருங்குளத்தூர்லேருந்து வரேன். திருமணத்தின் மூலமாக தான் இந்த ஆலயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நான் வேறு சர்ச்சுக்கு போயிட்டுருந்தேன். மத ரீதியான ஒரு நபராக இருந்தேன். எனக்கு 22 வயது ஆகும்போது என்னுடைய அப்பா இறந்துட்டார். எனக்கு எல்லாமே அப்பாங்கிறது தான். அப்பா பொண்ணு அவர் கூடயே இருப்பேன். எல்லாமே எனக்கு சிறந்ததா என்னுடைய அப்பா பண்ணுவாரு. திடீர்னு அவருடைய இழப்பு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன ரொம்ப பாதிச்சிருது. நான் அவர் இறந்து எங்க வீட்டு பின்னாடி தான் கல்லறை இருக்கும். நான் கல்லறையில படுத்து தூங்குவேன். எனக்கு அது வீடு மாதிரி அவர் மேல படுத்திருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கும். எனக்கு அதுலேருந்து வர முடியல. அப்போ எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. திருமணம் இதுக்கானது எல்லாமே பார்க்கும்போது
வந்து திடீர்னு வந்து எனக்குள்ள ஒரு பயம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை துணை எப்படி இருக்குங்கிறது. எனக்கு அப்பா இருந்தா வந்து சிறந்ததா பண்ணியிருப்பாரே! ஆ இப்ப அப்பா இல்லையே! உறவினர்கள் பண்ணி வைக்கிறது அப்படி இருக்குமாங்கிற ஒரு பயம் எனக்குள்ள. நான் அப்ப முடிவு பண்ணேன். நான் வந்து முழங்கால் போட்டு தேவன்ட்ட கேட்பேன். தேவனே! எனக்கு வந்து எனக்கு அப்பா இல்ல. உலக ரீதியா அப்பா இல்ல. ஆனா வந்து இப்போ வந்து நீ தான் என்னுடைய அப்பா. நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு வந்து எவ்வளோ சிறந்தத குடுப்பீங்க. உங்க பொண்ணு மேரேஜ வந்து நீங்க நடத்துங்க சிறந்ததா. எனக்கு எது செட் ஆகும், எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா வந்து நான் உமக்கு வந்து கீழ்ப்படிவேன் ஏசப்பா. நீங்க அது எந்த சர்ச்சா பரவால்ல. நான் அங்க வந்து உமக்கு உண்மையா இருப்பேன். அவரோட போவேன். எனக்கு அது கடினமா இருந்தாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் தேவன்கிட்ட. தேவன் வந்து எனக்கு சிறந்த கணவரை குடுத்தாரு. அதன் மூலமா தான் நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். அவர் வந்து அசிஸ்டன்ட் இந்த சர்ச்சோட. அப்படிதான் நான் இந்த சர்ச்சுக்குள்ள வந்ததே. 2வது வந்து எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னா, நான் கேட்டிருந்தது வந்து திருமணமாகி 3 மந்த்ஸ் கன்சீவா இருந்தேன். அந்த ஸ்டேஜ்ல வந்து திடீர்னு வந்து 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப வந்து எனக்கு திடீர்னு ப்ளீடிங் ஆகுது. ஹாஸ்பிட்டல் போறேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இம்மீடியட்டா ஸ்கேன் எடுத்துட்டு சொல்றாங்க, "இது வந்து 3 மந்த்ஸ்க்கான குரோத்தே கிடையாது. ஆ அந்த அதுக்கான குரோத்தே வரல. இது ஒரு வேளை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி ஏதாச்சும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாலும், இது பொறந்துச்சுன்னா ஏதோ குறையா வந்துரும். இல்ல உனக்கும் வந்து அது நல்லது கிடையாது." அப்படிங்கிறத டாக்டர் சொன்னாங்க. என்னால அத ஏத்துக்க முடியல. ஆ அது நான் முடியாதுங்கிறத சொல்லிட்டு கிளம்புறேன். டாக்டர் சொன்னாங்க, "இது இருந்துச்சுன்னா நீ சிவியர் பெயின்ல வந்து ஹாஸ்பிட்டல் வருவீங்க. இது வேணான்ட்டு." இல்ல பரவால்ல. நல்லா தான் இருக்குங்கிறதோட நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா சிவியர் பெயின்ல நானே வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேன். அது வந்து என் கண்ணாலயே நான் பார்த்தேன். அதோட குரோத் எல்லாமே என் கையிலேயே எடுத்து குடுத்தாங்க. "எப்படி இருக்கு பாரு. 3 மந்த்ஸ்ல எப்படி இருக்கணும் ஒரு பேபி ஆனா அது பாருங்கன்ட்டு." என் கையிலேயே நான் எடுத்து அத பார்த்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆ ஆனா எனக்கு அது ரொம்ப வலியா இருந்துச்சு பெயினா. என்னுடைய கணவர் வந்து முந்தின நாள் வந்து ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. அவர் வந்து எனக்கு சொல்றாரு மறுநாளைக்கு, "நீ வந்து இதுலேருந்து வெளிய வா. ஃபீல் பண்ணாத. ஏன்னா நான் ஊழியத்துக்கு போயிருந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பொண்ணே அந்த மனவளர்ச்சி இல்லாம அம்மா பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும். வலி, வேதனையா இருக்கும். தேவன் வந்து உன் வாழ்க்கையில அந்த அநீதி நடக்க விரும்பல அவரு. உனக்கு வந்து நீதி செய்யணும்னு தான் விரும்புறாரு. கவலைப்படாத. கண்டிப்பா பெஸ்ட்டா குடுப்பாரு ஏசப்பான்ட்டு." அதுலேருந்து நான் வெளிய வந்தேன். எனக்கு வந்து 2 வருஷமா குழந்தை இல்லன்னதும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டிஎல்சிங்கிற ப்ரொசீஜர் பண்ணா மட்டும் தான் உங்களால கன்சீவ் ஆக முடியுங்கிறத சொல்றாங்க. வீட்ல ஃபேமிலி எல்லாம் பண்ணிருங்கங்கிறத சொல்ட்டாங்க. டிஎல்சி பண்ணிருங்க. ஆனா எனக்கு அதுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஒன் சைட் போயிட்டுருக்கு. அப்போ வந்து சர்ச்ல வந்து இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்துச்சு. அதுல நான் கலந்துக்கிட்டேன். ஆ ஒரு சைட்ல வந்து எனக்கு பிளட் டெஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்க்கான ப்ரொசீஜர் போயிட்டே இருக்குது. நான் ஒரு சைட்ல வந்து தேவனே, இந்த டிஎல்சி ப்ரொசீஜர் பண்ண நீங்க அனுமதிக்க கூடாது. என் உடம்புல எந்த கத்தியும் வைக்கக்கூடாது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம இயற்கையாவே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஏசப்பா. அதான் என்னுடைய வழக்குங்கிறத நான் தீர்மானிச்சேன். அப்போ வந்து அங்க போய் 2 மாதம் தான் ஆகுது வேலைக்கு போய். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி முழுசாவே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். 2வது மாசம் சம்பளம் வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கக்கூடாது. இது என்னுடைய விருப்பத்துக்கு எனக்கானது வாங்கணுன்ட்டு லிஸ்ட்டு போட்டே வச்சிருந்தேன் நானு. முடிவு பண்ணேன். இந்த முழு சம்பளத்தையும் வந்து நான் பீடத்துல அர்ப்பணிக்கணும். எந்த ஒரு செலவும் இல்லாம அந்த சர்ஜரிக்கே இவ்வளோ அமௌண்ட் ஆகலாம். ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த செலவும் இல்லாம நார்மலா நான் கன்சீவ் ஆகணும்ங்கிறத சொன்னேன். ஆனா நான் அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். டிஎல்சிக்கான ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் சொல்றாரு, "உனக்கு எந்த டைம் சொல்றாங்களோ சொல்லு, நான் வந்துடுறேன்ட்டு பெர்மிஷன்ல." அப்போ வந்து நான் வந்து அங்க இருந்தும் தேவன்ட்ட கேட்கிறேன். "இத அனுமதிக்காதீங்க தேவனேன்ட்டு." அப்போ வந்து திடீர்னு வந்து டாக்டர் கால் பண்ணி சொல்றாங்க, "உங்களுக்கான ரூம் ரெடி ஆகல ஷீலா. திடீர்னு இன்னொரு பேஷண்ட் வந்துட்டாங்க. டெலிவரி. ஸோ உங்களால இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னொரு நாள் மாத்திக்கலாம்." அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அது தடைப்பட்டுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படியே. அதே மாதம் நான் பீடத்துல ஏறிட்டு, ஆ என்னுடைய முழு இதையும் நான் அர்ப்பணிச்சேன். எனக்கான பதில் அதே மாதம் கிடைச்சிருச்சு. அதே அதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணிட்டு நான் பிரெக்னன்ட்ன்றாங்க. 2வது சந்தோஷம். அவ்ளோ பெரிய சந்தோஷம். எனக்கு இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. அவ்ளோ ஆசீர்வாதமா 2 குழந்தைங்கள தேவன் குடுத்துருக்காரு.
இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. ஆனாலும் எனக்குள்ள வந்து சந்தோஷமே இல்ல. இதெல்லாமே கொஞ்ச நேரம் தான். இருக்கிற இந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல கணவர், நல்ல குழந்தைங்க எல்லாமே பிளெஸ்டா இருக்கு. ஆனா எனக்குள்ள வந்து நான் லோன்லியா ரொம்ப பயப்படுறேன், அழுறேன், சோகமா இருக்கிறேன். அப்பா இல்ல. பழையதையே நான் சந்தோஷத்த திரும்பி பார்க்காம இல்லாததையே யோசிச்சு யோசிச்சு அழுறேன் எனக்குள்ள. அப்போ வந்து 9 வருஷம் ஆகுது திருமணமாகி. இந்த ஆலயத்துக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு சண்டே மீட்டிங்ல பாஸ்டர் பேசுறாங்க. மீட்டிங்ல இந்த நீங்க வந்து பரிசுத்த ஆவி இல்லாம இந்த ஆலயத்துல நீங்க எத்தனை வருஷம் வேணா வரலாம், இருக்கலாம். ஆனா அவருடைய ஆவி இல்லாம இருக்கிறது வேஸ்ட். நீங்க இருக்கிறது சும்மா டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி. அதுக்கு நீங்க வெளிய கூட இருக்கலாம். என்ன வந்து அது ரொம்ப தொட்டுச்சு அந்த வார்த்தை. என்னால அன்னைக்கு தூங்க முடியல. அன்னையிலேருந்து நான் போராடினேன். இனி ஒரு நிமிஷம் கூட உம்முடைய ஆவி இல்லாம நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. உம்முடைய ஆவி எனக்கு வேணும். அதுக்கு வந்து எது நான் மாத்தணும்? தேவனை நெருங்க நான் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் வந்து முடிவு பண்ணேன். தேவனை விட்டு தூரமா வச்சுக்கிற எல்லாத்தையும் வந்து விட்டு விலக ஆரம்பிச்சேன். வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்றது, அதை விட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அது பாதிக்கிறதா இருக்குது. குழந்தைங்க பார்த்துக்கணும் எல்லாத்தையும் வந்து நான் வந்து தேவனை நெருங்குறதுக்கு எல்லா வழியையும் நான் ஏற்படுத்தினேன். வெனஸ்டே சர்ச்சுக்கு வர்றது, வெனஸ்டே ஃப்ரைடே ஊழியம் பண்றதுக்கு தடையா இருக்குதா குழந்தைங்கள பார்த்துக்கணுங்கிற இது இருக்கா? இல்ல, நான் போகணும். லாக் பண்ணிட்டு நான் தேவனை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன், நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சுட்டேன். காட்லிவுட் வந்து சவால்களை எல்லாம் எனக்கு நான் ரெடி பண்ணி நானே செய்ய ஆரம்பிச்சேன். ஒவ்வொன்றையும் செய்ய செய்ய எனக்குள்ளேயே நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். உம்முடைய ஆவி எனக்கு நம்ம சர்ச்ல வந்து 21 டேஸ் ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல் அப்போ வந்துச்சு, நிகழ்ச்சி வந்துச்சு. எனக்கானதாகவே இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த நிகழ்ச்சி வரும்போது நான் கலந்துப்பேன் எல்லா வாட்டியும். ஆனா நான் உண்மையா இருக்க மாட்டேன். 1 வீக் இருப்பேன் உண்மையா. ஆனா என்னால தொடர்ந்து இருக்க முடியாது. ஆனா நான் பைபிள் படிக்கலையே, ப்ரேயர் பண்ணலையே, நான் இந்த நிகழ்ச்சியில இருந்தா உண்மையா இருக்கணும், இல்லைன்னா இருக்க வேணாம். டிவி பார்ப்பேன் உட்காந்து. என்னால முடியாது. என்னால முடியாததையெல்லாம் நான் செய்யணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல உம்முடைய ஆவி இல்லாம நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. சின்ன சின்ன விஷயம் எனக்கு பாதிக்குதே, அழுறனே, பயப்படுறேனே, இந்த இதுலேருந்து நான் வெளியே வரணும். நான் அனாதை கிடையாது. நீங்க எனக்கு வேணும். அப்பா இல்லை, அதை பத்தி ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டு நான் அதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சேன். அப்போ வந்து சின்ன சின்ன விஷயம் பாதிக்கிற எனக்கு அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல வந்து பெரிய பாதிப்பு வந்துச்சு. என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து அப்பா இதுலேருந்து வர்றதுக்கு 8 வருஷம் ஆன எனக்கு அம்மா இறந்தது அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல இறந்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில இருக்கிறேன். நான் போனேன், முன்னோக்கி போனேன். தேவனே, நீங்க எனக்கு வேணும். அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க உம்முடைய ஆவி எனக்குள்ளாம இருக்கிறது வந்து எனக்கு அநாத மாதிரி இருக்கு. என்னால அதை ஏத்துக்க முடியல. அசிங்கமா இருக்கு. எனக்கு நீங்க வேணும் ஏசப்பா. உம்முடைய ஆவி எனக்கு வேணுங்கிறதுல நான் அவங்களோட கடைசி இது செய்யும்போது கூட குளிப்பாட்டி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த இடத்துல கூட இருந்து நான் தேவனை தேடிட்டு இருந்தேன். உம்முடைய ஆவி எனக்கு கொடுங்கன்னு. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. நான் விடல. இந்த நிகழ்ச்சி எனக்கு எப்போ பரிசுத்த ஆவி கிடைக்குதோ அது வரைக்கும் நான் போராடுவேங்கிறத தொடர்ந்து போராடினேன். நான் ஒரு வாட்டியும் கணவர்கிட்டயே சொல்லுவேன், நீங்க வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அவரால் ஃபேஸ் பண்ண முடியுது. தொடர்ந்து பிரச்சனை வந்தாலும், ஏன்னா அவருக்குள்ள வந்து பரிசுத்த ஆவி இருக்கு. எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி இல்லையே. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தேவனோட இருந்து போராடுவேன். நான் தனியா இல்லை, நான் அனாதை இல்லை, தேவன் என்னோடு இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துவாருன்னு நான் தொடர்ந்து போராடினேன். அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுதான் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் இப்ப தனியா இல்ல, என்னோடு வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாங்க சேர்ந்து போராடுறோம். என்னால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். மிக நிச்சயமாக நீங்க இந்த சாட்சியில் கவனமாய் இந்த இடத்தில் கவனிச்சிருப்பீங்க. ஒரு சூழ்நிலை தாண்டி வேறொரு சூழ்நிலையை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான பதிலை பெற்று இந்த நபர் தேவனுடையவராய் தேவனுக்கான சாட்சியாய் இருப்பது. இதுதான் உங்க பலருடைய வாழ்க்கையின் மீது தேவன் செய்ய விரும்புகிறார். ஏன்னா தேவன் தியாகம் செய்தது நம் எல்லோருமே அந்த சிறந்ததை உடையவராய் இந்த இருக்கும்ன்றது. ஆனா எத்தனை பேர் நீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் அந்த சிறந்ததனுடைய பதில் இல்லாதவராய் இந்த இருக்கீங்க? ஆனா ஏன் இந்த சிறந்தது உங்களுக்கு இல்ல? தேவன் கொடுக்க விரும்பலன்றது காரணமா? இல்ல, தேவன் விரும்புகிறார். ஆனா அந்த சிறந்ததை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறவராய் அந்த அநீதியை எதிர்த்து போராடுகிறவராய் இந்த இருக்கீங்களா? உதாரணத்துக்கு அண்ணாலை குறித்து நம்ம பேசும்போது இங்கு தேவனுடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது.
அன்னால் பல ஆண்டுகளாய் பிள்ளை இல்லாதவளாய் பல வார்த்தைகளினால் பல சூழ்நிலைகளை நித்த சந்திக்கிறவரா இருந்தாங்க. பல விதமான வலியை தனக்குள்ளாக சந்திக்கிறவராய். ஆனா ஒரு நாள் இப்படியாக வந்தது. தன்னுடைய நிலையை இனியும் சகித்துக் கொள்ள விரும்பாதவராய் முடிவெடுத்தாங்க. என்ன முடிவு? இங்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்வது போல, சேனைகளின் கர்த்தாவே தேவீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அன்னாளுடைய ஜெபம் எப்படியாக இருக்கும் பாருங்க. கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தலை பண்ணினான். இதுதான் அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தேவனிடத்துல வந்தபொழுது விசுவாசத்தை காண்பித்த ஒரு செயல். அந்த நேரம் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, தன்னுடைய விருப்பம் அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும். அநீதி நீதியாக மாற்றப்படணும். அப்ப அந்த நீதியை தன் வாழ்க்கை மீது பெற்றுக்கொள்ள தன்னிடத்தில் இல்லாததையும் தேவனை நீங்க அதை செய்யும் போது நான் அதை உமக்காய் தருவேன். இதுதான் பலனானது. என நீங்க உங்களுடைய விசுவாசத்திலே தெளிவாக இந்த யோசிங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீதியை செய்ய விரும்புகிறார். ஆனா அந்த நீதியை பெற உங்களுடைய செயல் அவசியமானதா இருக்கும். மிக சரியா இதுதான் பாஸ்டர். இந்த நாள் தேவன் வேதாகமத்தின் காலத்துல மட்டும் இல்ல அதி அற்புதமான காரியத்தை பைபிளை எழுதுறதுக்காக மட்டும் செய்தார்ன்றதில்லை. இன்றும் உயிருள்ள சாட்சியா திருமதி ஷீலா அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தது போல இது ஷீலா அவங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, விசுவாசிக்கிற எல்லோருக்கும் தேவன் செய்கிறவரா இருக்க. நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த கருத்தை குறித்து யோசிக்கும் போது அன்னாளுடைய பிரேயர் எப்படி தொடங்குது? தேவரீர் தேவரீர் அடியாளுடைய சிறுமியை கண்ணோக்கி பார்த்து, அதாவது அன்னாள் அங்க உறுதிப்படுத்துறாங்க, மனுஷ ரீதியாய் வாய்ப்பே இல்லை, யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியல, இந்த சூழ்நிலையை மனுஷ ரீதியா எங்கேயும் சரிப்படுத்த முடியாது. தேவரீர் தேவனை நோக்கி பார்க்கிற இடம் இது, தேவனிடத்துல கொண்டு வருகிற இடம் இது, பீடம். நீங்க சொன்ன மாதிரி வெறும் ஷீலா அவங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, விசுவாசிக்கிறவங்க யாரா இருந்தாலும். இப்ப கேட்க போற இன்னொரு சாட்சி செல்வி கௌரியுடைய சாட்சி. இப்போ திருமணமான ஒரு பெண்ணுடைய சாட்சியை பார்த்தோம். இப்போது ஒரு இளம் பெண், இது யாரா இருந்தாலும் எந்த வயதை நீங்க சேர்ந்தவரா இருந்தாலும் மக்கள், இங்க வயதானவரோ இளம் வயதினரோ பள்ளி படிப்பில் இருக்கிற ஒருத்தரோ கல்லூரிக்கு செல்கிற ஒருத்தரோ விதவையோ தனிமையானவரோ யாரா இருந்தாலும் சரி, தேவன் ஒருவர் தான். நீதி செய்கிற இடம் ஒன்றுதான், பீடம். ஆனால் எப்படி பீடத்தை அணுக வேண்டும்? அங்கே செயல் தேவை. ஆனால் ஒரு பொருத்தனை பண்ணினான், அதாவது தன் நம்பிக்கையை செயல்படுத்தினான். கௌரி அதே போல மக்களை. எனவே இனி நீங்கள் சொல்லக்கூடுமானால் பாசு மனுஷ ரீதியா சாத்தியம் அல்ல. எனவேதான் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை கூடாதவைகளில் ஞாயிற்றுக்கிழமை. மனுஷனால் எது முடியவில்லையோ தேவனால் முடியும். மேலும் விசுவாசத்தோடு நீங்கள் வரும்போது காலை 9:30 மணி எப்படி நீங்கள் பீடத்தை அணுகலாம் வழிகாட்டுதலை பெற்றுக் கொள்வீர்கள். எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலே சென்னையிலும் மும்பையிலும் மக்களை விசேஷமாய் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஒருவேளை முதல் தடவையா இந்த நீங்க நிகழ்ச்சி பார்க்கக்கூடியவராக இருந்தால், உங்க வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் என்ற சூழ்நிலையில் இருந்தால், இனி வாழ்க்கை முன்னோக்கி செல்ல வாய்ப்பே இல்லை என்று சொன்னாலும் நான் சொல்லுகிறேன், மேல் நோக்கி பாருங்க. அதான் தேவனை நோக்கி பார்ப்பது. அப்போது கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார் பீடத்தை நோக்கி வரும்படி. அவரால் கண்டிப்பா இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். அவரால் உங்களுக்கு பதில் தர முடியும். அவரால் இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நீங்கள் நாளை சொல்வீர்கள், கூடாததை, என் அநீதியை, என் அநியாயத்தை பீடத்திலே தேவன் சாத்தியமாக்கினார், நீதியாக்கினார். உங்கள் சாட்சியும் நாளை கேட்டுப்படும். மக்களே, இந்த அதி அற்புதமான சாட்சியை கேளுங்கள். இதனை தொடர்ந்து சற்று நேரத்திலே நாம் ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். வணக்கம். என் பேர் கௌரி. நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக நான் அநீதியை சந்திச்சுட்டு இருந்தேன். அது எந்த விதமா அப்படின்னா, என்னுடைய அப்பா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சொல்லப்போனா அது போதை, சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கத்துக்கு அவர் அடிமையா இருந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 15 வயசு இருக்கும் அப்பத்துல இருந்தே. இப்படிதான் அவர் வளர்ந்து வந்தாரு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரியும் போது, எங்க அப்பா இந்த பழக்கத்துல இருக்கும் போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஏன்னா அவர் சம்டைம்ஸ் வீட்டுல எங்க அம்மாவை போட்டு அடிப்பாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவே பயந்தேன். இதை நினைச்சு எப்படி நம்ம இதை ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி அப்பா கிட்ட போய் பேசியிருக்கேன். அப்பா, நீங்க பண்றது தப்பு, இதை நிறுத்துங்க, இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனா அவர் அதுல விட்டு மாறா மாதிரியே இல்லை. அப்போதான் ஒரு நாள் ஆலயத்துல இருந்து எனக்கு ஒருத்தவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி கலந்துக்கோங்க, எங்க சர்ச்ல இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போதான்
நான் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சேன். ஸோ வந்து அப்போதான் எனக்கு எப்படி போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து போராட ஆரம்பிச்சேன் என்னுடைய அப்பாக்காக. அவர் வந்து இந்த பழக்கத்துல இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லி நான் வர ஒவ்வொரு நாளுமே எங்க அப்பாக்காக தான் நான் முதல்ல ப்ரேயர் பண்ற ஒரு கூட்டமாவே இருக்கும். ஸோ அப்படி நான் தொடர்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய தியாகத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய தியாகம் அவங்க சொன்னாங்க, தியாகம் செய்யும்போது மட்டும்தான் ஒரு விஷயத்த நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்னுடைய தியாகத்தையும் நான் செஞ்சேன். நான் தியாகம் செஞ்சு ஆனா நான் உடனே கைவிடவே இல்ல. எனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு எங்க அப்பா சரியாவறதுக்கு, அதுலேருந்து விடுதலை பெறதுக்கு. நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து விசுவாசிச்சேன் நான் செய்றது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு, எங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆனது வந்தது. ஸோ அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆ உங்க அப்பா வந்து இறக்க போறாங்க. நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லலாம்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல எங்க அம்மாவும் தீர்மானிச்சாங்க, எங்க அப்பா மாறணும். எங்க அப்பா திருப்பி எங்க ஃபேமிலிக்கு கிடைக்கணும். அப்படின்னு சொல்லி நான், எங்க அம்மா நாங்க குடும்பமா நாங்க ஒன்றிணைந்து நாங்க ப்ரேயர் பண்ணதுனால, அன்னைக்கு நைட்டே வந்து டாக்டர்ஸ் திருப்பி டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லும்போது, எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவருக்கு எல்லாமே சரியா இருக்கு. பிபி, சுகர் எல்லாமே வந்து இவருக்கு நார்மலா இருக்கு. நீங்க இவர டிஸ்கஸ் பண்ணி ஒரு 2 நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போதான் நாங்க முழுமையா தேவனை ஏத்துக்கிட்டோமே அந்த நேரத்துல தான். அதுக்கு அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமே உங்க அப்பா வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது, குடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போதான் நான் தேவன் என் வாழ்க்கையில நீதி செய்த நேரம், அந்த தருணம் என் வாழ்க்கையில அதுவா தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எங்க அப்பா குடிக்கவும் இல்ல. அதுக்கப்புறமா நாங்க குடும்பமா ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சோம். நான், அம்மா, அப்பா நாங்க 3 பேருமே குடும்பமா வர ஆரம்பிச்சோம். எங்க அப்பாவும் தொடர்ந்து விசுவாசத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தேவன் எனக்கான நீதிய பண்ணார். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சது. ஏன்னா எனக்கான நீதியும் கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் திருப்பி ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ வந்து நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். அப்போ வந்து ஒரு நாள் பிஷப் சொன்னாரு, ஆ பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பரிசுத்த ஆவின்னா அப்போ எனக்கு என்னன்னே தெரியாது. பரிசுத்த ஆவின்னா அது ஏதோ ஒரு கடவுள் போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவங்க சொன்னாங்க, பரிசுத்த ஆவி உங்க உங்க மேல வந்து இறங்கும்போது நீங்க வந்து சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொன்னாங்க. ஆனா அது எதுவுமே எனக்கு புரியவே இல்ல. ஏன்னா எங்க அப்பா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்குள்ளாக வந்து நான் வந்து ஒரு பயத்த சந்திச்சேன். எனக்கு வந்து யார்கிட்டயுமே ஓப்பனா பேசுறதுக்கு பயமா இருக்கும். நான் வந்து வீட்ல ரொம்ப முன்கோவமா இருப்பேன். அப்பா, அம்மாவுக்கு வந்து கீழ்ப்படிய மாட்டேன். அண்ணாவ வந்து ரொம்பவே கெட்ட வார்த்தையில திட்டுவேன். ஸோ இப்படியான ஒரு பொண்ணா தான் நான் இருந்தேன். வெளிய யார்கிட்டயுமே அவ்வளவா போய் யாராவது என்ன நான் அவங்க பண்ணது தப்பா இருந்தாலுமே, அவங்க என்ன ப்ளேம் பண்ணாங்கன்னா கூட, நான் அது யார்கிட்டயுமே போய் கேட்கவே மாட்டேன். ஏன் என்ன இப்படி பண்றீங்கன்னு? ஏன்னா எனக்கு அவ்ளோ பயமா இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட நான் ஃபேஸ் பண்ணி பேசுறதுக்கே. இந்த இந்த சூழ்நிலையை நான் சந்திட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வரும்போது இங்க எனக்கு நெறைய பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு கத்துக் குடுத்தாங்க. ஸோ நான் சர்வீஸ ரொம்ப கவனமா இருந்து நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அப்போ பிஷப் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. பரிசுத்த ஆவி அப்படின்றது அது ஏதோ ஒரு உணர்வோ, அது ஏதோ ஒரு உருவமோ எதுவுமே கிடையாது. நீங்க உங்களுக்குள்ளாக இருக்க பாவத்த நீங்க கைவிட்டு, தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க முழுமையா குடுக்குறது. நீங்க வந்து தேவன முதலாவது இடத்துல வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லாருமே வந்து தேவன 2வது இடத்துலயோ, கடைசில தான் வைக்கிறாங்க. அவங்களுடைய பொருள முன்னாடி வைக்கிறாங்க. இல்லன்னா அவங்களுடைய பண வாழ்க்கைய, எல்லாத்தையுமே தான் அவங்க வாழ்க்கையில முதல் இடத்துல வைக்கிறாங்க. ஆனா யாருமே கடவுள முதல் இடத்துல வைக்கிறதில்ல. அதனாலதான் அவங்களுக்குள்ள வந்து சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லன்னு சொல்லி இப்படி பல விஷயம் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த விஷயத்த முதலாவதா வைத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கோவத்த முதலாவதா வச்சிருக்கேன். என்னுடைய பிடிவாதத்த நான் முதலாவதா வச்சிருக்கேன். நான் வந்து எந்த ஒரு பிரச்சனை ஏதாவது நடக்கும்னா, நான் ரொம்ப பயந்து எனக்குள்ள நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாத மாரி நான் ரொம்ப பயந்துருவேன். என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிதான் நான் இருந்தேன். பரிசுத்த ஆவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா என்னுடைய ஆவிக்காக, என்னுடைய ஆத்மாக்காக நான் போராட ஆரம்பிச்சேன். ஸோ அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி நான் பெறணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, நான் வந்து என்னுடைய பாவங்கள கைவிட வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தேன். சரி பரவால்ல. எனக்கு வந்து நான் வந்து சமாதானமா, சந்தோஷமா இருக்கணும். இப்படி தினம் தினம் பயப்படுறதுக்கு
இதை கைவிட்டுட்டு தேவனுடைய வழியிலே இருந்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நான் தீர்மானிக்க நான் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறமா தான் நான் என்னுடைய ஒரு ஒரு காரியத்தையும் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய சகோதரன் கிட்ட நான் கொஞ்ச நாளா 1 வருஷம் கிட்ட பேசாமலே இருந்தேன் சண்டை போட்டதுனால. அதுக்கப்புறம் நான் பண்றது தப்புன்னு சொல்லி நான் போய் என் சகோதரன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் போய் பேசினேன். என்னுடைய கோவத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சேன். நான் என்னுடைய கெட்ட வார்த்தைகளை நான் பேசுறதை நிறுத்திட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். பண்ணி தேவனிடத்துல நான் கேட்டேன். தேவனே, நான் இன்னும் எதை மாத்திக்கணும்? எனக்கு உணர்த்துங்க. நான் உங்களுடைய ஆவியை பெறத்துக்குன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் இப்படிதான் நான் கேட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போதான் ஒரு நாள் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி வந்தாரு. ஆனா எனக்கு அந்த பரிசுத்த ஆவி அப்ப எனக்கு புரியவே இல்லை. ஆனா எனக்குள்ளாக இருந்தது ஒண்ணே ஒன்று மட்டும்தான். எனக்குள்ளாக நான் அன்னைக்கு என் வாழ்க்கையிலே நான் உணராத அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் நான் அப்போ உணர்ந்தேன். எனக்குள்ளாக என்ன நடக்குதுன்னே புரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு எனக்கு எப்படி சொல்றேன், எனக்கு அப்படியே சர்ச்சை ஃபுல்லா சுத்தி வரணும், எனக்கு குதிக்கணும், அந்த மாதிரி நான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரியல. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் தொடர்ந்து நான் முன்னோக்கி சென்றேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னால இப்போ ஒரு விஷயத்த தைரியமா என்னால ஃபேஸ் பண்ண முடியுது. நான் முன்னாடி இருக்க மாதிரி இப்ப நான் பயந்து போகல. எல்லா சூழ்நிலையுமே என்னால சமாதானத்தோட இருக்க முடியுது. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்துறாரு. அவர் எனக்குள்ளாக இருக்காரு. அந்த தீர்மானம் உறுதி எனக்குள்ளாக இருக்கிறதுனாலதான் இப்பவும் நான் நினைச்சிருக்கேன். இதுவே தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இல்லை அப்படின்னா நான் என்னைக்கோ வேற வழியில போயிருப்பேன். ஆனா தேவனுடைய ஆவி நான் பெற்று அவருடைய வழியில நான் நிக்கணும் உறுதியா இருந்ததுனால இன்னைக்கு தேவன் என்ன அவருடைய வழிக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. நன்றி. மிக நிச்சயமா மக்களே, இந்த சாட்சிகள் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை இந்த கொடுத்திருக்கும். நீங்க உங்க வாழ்க்கை அநீதியில் இந்த பார்க்கிறீங்களா? இதுதான் என்னுடைய வாழ்க்கையானதா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அநீதி நீதியானதா இடத்துல மாற முடியும். உங்களுடைய விசுவாசத்தின் செயலை நீங்கள் எடுத்து வைத்தார்கள். எப்படியாக செய்வது? இந்த சாட்சியிலே மக்கள் சொன்னாங்க, தேவனுடைய பீடம் தயாராக இருக்கிறது. இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணிக்க உங்களுக்கான வாய்ப்புண்டு. எங்கிருந்து நான் இந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம்? நாளை ஆலயத்துக்கு நேரடியாக வரலாம். இல்லை இந்த வார நாட்கள் நீங்க எங்களை சந்திக்கலாம். தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்க, வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை எப்படியாய் நாம் கலந்து கொள்ள வேண்டும், வழிகளை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் இந்த நாளும் விசுவாசத்தின் செயலை கனம் செய்கிற தேவனா இருக்கிறார். எனவே உங்களை தயார்படுத்திக் கொள்ளும். உங்களால் முடியுமான ஒரு கிளாஸ் தண்ணீரை இந்த நேரம் ஆயத்தமாக்கும், இல்லை ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளும். விசுவாசத்தில் தேவன் இந்த பலனை உங்களுக்கு கொடுக்க, உங்களுடைய அநீதியை நீதியானதாய் மாற்ற, அவரிடமிருந்து பலனை பெற இது ஜெபத்திலே ஒன்றடையலாம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, நீர் மாறாத சர்வ வல்லமையான கர்த்தராக இருக்கிறேன். இதோ இந்த மக்கள் யார் இந்த சாட்சிகளை கேட்டார்களோ, ஒரு யோசனை இவர்களுக்குள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கைக்கு இந்த பதில் கிடைக்காதா? என்னுடைய சூழ்நிலை இதே போல் மாறாதா? தேவன் இந்த சாட்சி அவர்கள் கேட்டதனுடைய நோக்கமே இவர்களுக்கும் நீர் பதில் கொடுக்க விரும்புகிறேன் என்பதை காண்பிக்கவே. எனவே யார் இந்த விசுவாசத்தில் தன்னை தயார்படுத்துகிறார்களோ, பீடத்தை நெருங்கட்டும். இந்த பீடம் உம்முடைய கரத்தின் அடையாளமாய் உம்மிடத்திலே வருகிறவர்களின் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. எனவே நீதியுள்ள பிதாவே, இந்த மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநீதிகளை உம்மிடத்திற்கு கொண்டு வரும்பொழுது நீர் இவர்களுடைய வாழ்க்கையில் நீதியை சரி கட்ட கேட்கிறேன். தேவனாண்டவராக இயேசுவின் பெயராலே. எங்கே எல்லாம் விசுவாசம் வெளிப்படுத்தப்படுகிறதோ அங்கே உன் வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. நானும் அல்லாஹ்வே தேவன் என்று நாங்கள் சொல்லிய அந்த நேரம் இப்பொழுது ஷீலாவின் தேவன், கௌரியின் தேவன் என்று நாங்கள் சொல்ல முடியும். ஏன் இந்த நிகழ்ச்சி கேட்கிற மக்கள் பெயர் அதிலே சேர்க்கப்பட முடியும். அவர் யாரா இருந்தாலும் சரி, சென்னையின் எந்த பகுதியிலிருந்து, தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலிருந்து, எந்த மாவட்டத்திலிருந்து, ஏன் எந்த கிராமத்திலிருந்து, எங்கே மனுஷன் பார்வை செல்லாத இடம், ஆனால் அங்கே உன் பார்வை செல்ல முடியும். அங்கே உன் வல்லமை செல்ல முடியும். அங்கே உன் சக்தி செல்ல முடியும். ஏன் மருத்துவமனைக்குள்ளே, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே, சிறைச்சாலைக்குள்ளே, மறுவாழ்வு மையத்துக்குள்ளே, மனநிலை மருத்துவமனைக்குள்ளே, எல்லா இடத்திலும் சக்தி செல்ல முடியும். ஏன் இவர் இருக்கிற படுக்கை அறை முடியாமல் இவர் படுக்கையிலே கிடக்கலாம். யாதி படுக்கை, பலவீனமாய், குழப்பத்திலே உள்ள ஒருவராய். என் தேவனே, உன் சக்திக்கு தடை இல்லை. ஆனால் எப்படி உன் சக்தி விளங்க செய்யப்படுகிறது? யார் மனத்திலே தன் விசுவாசத்தை நிரூபிக்கிறார்? இந்த செய்தியை பெற்றுக்கொண்டவர், இந்த சாட்சியை கேட்டவர்,
இந்த ஜெபத்தை பெறுகிற நபர் யாரா இருந்தாலும், ஆண்டவரே, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் இருந்தாலும், ஏன் வெளிநாட்டில் இருந்தும் கேட்டுக்கொண்டிருந்தால் வல்லமை அவரை தொடுவதாய், அதன் அடையாளமாய் இந்த தண்ணீரை அபிஷேகிக்கும்படி கேட்கிறோம். இதிலிருந்து பருகுகிறவர் குணமாக்குதலை மாத்திரமல்ல, சந்தேகத்திலிருந்து விடுதலை பெறட்டும், மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறட்டும். கூடாதவைகளை செய்கிற தேவன் நீர் என்று விசுவாசிகள் உம்மிடத்திலே அநீதி இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த ஜெபத்தின் மூலமாய் மக்கள் மீது நாங்கள் சமாதானத்தை அறிக்கை செய்கிறோம், விடுதலை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயர் மற்றும் அவர் மகிமைக்காய். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகலாம் மக்களே. ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். நாளை காலை உங்களை ஆலயத்தை சந்திப்போம். கூடாதவைகளை செய்கிற தேவனோடு கூட நீங்கள் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள்.